ஒரு குடிசை வீட்டில் வாழ்ற ஒரு மனுஷனுக்கு தன்னோட குடும்பத்துக்கு ஒரு அழகான வீடு கட்டி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. கிட்டத்தட்ட 20 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு ஒரு வீட்டை கட்டுறாரு. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சுத்தி இருந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்றாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போறாரு. போன நேரத்துல அவரோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது. இந்த நிலநடுக்கத்துல அவர் கட்டின வீடு தரமட்டமா நொறுங்குது. அதை பார்த்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. போனவர் திரும்பி வந்து பாக்குறாரு. திரும்பி வந்து பார்க்கும்போது அவர் கட்டின வீடோட தடயமே இல்ல, தரமட்டமா நொறுங்கி போய் கிடக்குது. இருந்தாலும் அவர் வாங்கின ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே இதை பார்த்து இவரோட ஃப்ரெண்டு கோவப்பட்டு இவர்கிட்ட வந்து, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, நீ கட்டின வீடு இப்படி தரமட்டமா நொறுங்கி போய் கிடக்குது, நீ எல்லாத்துக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே இவர் சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்றாரு, இப்ப நீ இங்க நடந்த சம்பவத்தோட நெகட்டிவான விஷயங்களை பாக்குற, ஆனா இங்க நடந்த பாசிட்டிவான விஷயத்த நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு நான், என்னோட மனைவி, என்னோட குழந்தைகள் எல்லாமே உயிரோட இருக்கும். இதே சம்பவம் நாளைக்கு நடந்திருந்ததுன்னா எங்க யாரையுமே நீ உயிரோட பார்த்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நாம் ஏதோ ஒன்றை இழந்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கும் நேரத்தில் கூட ஏதோ ஒன்றை அடைந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அது நாம் அடுத்த நிமிடம் இழுத்துவிடும் மூச்சாக கூட இருக்கலாம். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் அ ரீசன். பி பாசிட்டிவ்.